பிரைஸ் தி லார்ட். உட்கார்ந்து கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். ஆமென். நம் தேவன் பெரியவராய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். ஆமென். வேதம் சொல்கிறது, தேவனை இத்தனை சமீபமாய் பெற்ற வேறே பெரிய ஜாதி எது? ஆமென். நம் கர்த்தரை துதிக்க ஆராதிக்க கூடியிருக்கிறோம். அவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆராதனைக்கு இன்றைக்கு தான் முதல் முறையாக ஃபர்ஸ்ட் டைம் இந்த சர்வீஸ்க்கு அட்டென்ட் பண்ணுறவங்க யாரா இருப்பீர்களானா நீ எழும்பி இருக்கும்படி கேட்குறோம். சபையாய் நான் உங்களை வரவேற்க விரும்புகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க. ஓகே, எல்லாரும் கரங்களை தட்டி எல்லாம் வரவேற்கலாமா? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு நாமத்தினால உங்களை வரவேற்கிறோம். தேவ கிருபை எங்களோடு இருக்கிறார். தேங்க்யூ. இந்த மாதத்துக்கென்று தெய்வ சமூகத்தில் இருக்கும்போது கர்த்தர் இந்த மாதத்துக்கென்று கொடுத்த ஒரு வார்த்தை, வாக்குத்தத்த வார்த்தைகளை நம்ம தியானிச்சு ஆண்டவர் வார்த்தைகளை நம்ம தியானிக்க கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. எல்லாரும் எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஐசாயா சாப்டர் 43 verse 4. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசனம் மூலமாய் ஆண்டவர் பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். கர்த்தருடைய பார்வையில நாம் அருமையானபடியினால் கனம் பெற்றோம். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். ஆமென். இந்த ஐசாயா 43 ஏசாயா 43ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு டைட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த சாப்டருக்கு. என்னன்னா, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன். Fear not, I have redeemed you. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை மீட்டு கொண்டேன். இந்த ஐசாயா 43ஆம் அதிகாரத்துக்கு ஒரு டைட்டில் கொடுக்கணும். என்ன சொல்லப்படுதுமா, கர்த்தர் நம்மை மீட்டு கொண்ட கர்த்தர் நம்மை பார்த்து, உங்களை பார்த்து, என்னை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் உன்னை மீட்டு கொண்டேன். அதோடு நிறுத்தல. ஆண்டவர் சொல்றார், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். யாருடைய பார்வையில் நம்ம அருமையானவா இருக்கிறோம்? கர்த்தருடைய பார்வையில. அப்படின்னால என்ன அர்த்தம்? மனுஷன் நம்ம ஒவ்வொரு விதமா பார்க்கிறோம். காசு இல்லாம நம்ம இருக்கும்போது, ஒன்றுமே இல்லாத இருக்கும்போது மனுஷன் பார்க்கறது, ஐயோ பாவங்க, அவங்க என்ன செய்வாங்க தெரியலையே, அவங்க குடும்பத்தில் எப்படி செய்வாங்க தெரியலையே, எப்படி அவங்க வாழ போறாங்க தெரியலையே என்று பாவ பரிதாபத்தோட மனுஷன் பார்க்கறான். ஒன்றும் இல்லாத போது. நல்லா கவனிச்சுக்க, மனுஷ பார்வை எப்படியெல்லாம் மாறுதுன்னு சொல்றேன். இரண்டாவது, காசு பணம் எல்லாம் கொஞ்சம் வந்து கொஞ்சம் வீடெல்லாம் ரெடி பண்ணி கொஞ்சம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் பெயிண்ட் எல்லாம் அடிச்சு ரிப்பேர்லாம் பண்ணி கொஞ்சம் நீங்க நல்லா வந்தோடனே, பரவாயில்ல, ரொம்ப மோசத்துல இருந்தாங்க, சாப்பிட்றதுக்கே வாழறதுக்கே வழி இல்லாம இருந்தாங்க, இப்ப பரவாயில்ல, என்ன இருக்கு, என்ன இருக்கு, தங்கது வீடெல்லாம் பரவாயில்ல, நல்லா இருக்காங்க, பரவாயில்ல, இப்ப சாப்பிட்றதுக்கெல்லாம் இருக்குது. அதுவே கவனிங்க, அதுவே அந்த ஓட்டு வீடோ இல்ல இடிஞ்சு போன அந்த வீட்டை தரமட்டமாக்கிட்டு பெரிய பில்டிங் 2 அடுக்கு மாடி கட்டிட்டு ஒரு கிரக பிரவேசம் வைக்கிறீங்க, அந்த சொந்தக்காரெல்லாம் அப்படி கூப்பிடுறீங்க, அப்போ அவங்க பார்வை எப்படி இருக்கும்? சொல்ல மாட்டீங்களே. ஓட்டு வீடெல்லாம் இடிச்சிட்டு 2 அடுக்கு மாடி கட்டிட்டீங்க, நல்லா பெயிண்ட் எல்லாம் அடிச்சிட்டீங்க, வீட்டுக்கு முன்னாடி காரில் ஒரு பைக்கை கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க, லைட்டெல்லாம் போட்டு அப்படியே இந்த சொந்தக்காரங்களாம் அதே சொந்தக்காரங்க மாறல, அதே சொந்தக்காரங்க அவங்கெல்லாம் வராங்க, எப்படி இருக்கும்? கொஞ்சம் ரியாக்ஷன் சொல்லுங்க. அவங்க பார்வைக்கு நீங்க எப்படி இருப்பீங்க? என்ன சொல்லுவாங்க? பாத்தியா வந்த வாழ்வ பாத்தியா, எங்க கொள்ளடிச்சாங்க தெரியலையே. இல்ல, மனுஷன் பார்வை மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒன்றும் இல்லாத போது பரிதாபமா பாக்குறாங்க, கொஞ்சம் இருக்கும்போது ஏதோ இருக்கிறாங்கப்பா, நம்ம அளவுக்கு இல்லாத ஏதோ கொஞ்சம் இருக்கிறாங்க அப்படி பாக்குறாங்க. மூன்றாவது, அவங்களோட கொஞ்சம் மேல போயிட்டீங்கன்னா அவங்க வெளியே வந்துட்டு உங்களை பார்த்து நல்லா இருக்கீங்களா, ரொம்ப சூப்பரா கட்டிருங்க வீடு அப்படியெல்லாம் சொல்லிட்டு வெளியே வருவாங்க. வெளியே வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவங்க எப்படி இருந்தாங்க எனக்கு தெரியாதா, சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருந்தாங்க,
சரி, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நாங்க சாப்பாடு கொடுத்தியா? ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க. இதுதான் உலகம். பார்வை மாறிக்கொண்டே இருக்கு, மனிதர்கள் பார்வை. ஆனா வேதம் தெளிவாய் சொல்லுது, கர்த்தர் சொல்றார், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் நானும் விலையேறப்பட்டவர்கள். இதனால நீங்கள் நானும் அருமையானவர்களாய் மாறினோம். கர்த்தருடைய பார்வையில் நாம் அருமையானவர்களாய் மாற காரணம் என்ன? அவர் ரத்தம். ஆமென், அல்லேலூயா. இயேசு ரத்தம் நம்முடைய பாவங்களாரை நம்மை கழுவி அவருடைய பிள்ளைகளாய் மாற்றினது. கர்த்தர் சொல்றாரு, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். கர்த்தருடைய பார்வையில நாம் ரட்சிப்பு வந்ததுனால, கர்த்தருடைய ரத்தம் நம்மை விடுதலை ஆக்கினதுனால, அவர் நம்மை மீட்டதுனால, அவருடைய பிள்ளைகளாய் நம்ம இருக்கிறதுனால நம்ம எப்படி பட்டவர்களாய் மாறுகிறோம்? கனம் பெற்றாய். கர்த்தருடைய பார்வையில கனம் பெற்றவளாய் மாறுகிறோம். இன்னொரு மொழிபெயர்ப்பு இப்படியா சொல்லுகிறது, நீ எனக்கு மிகவும் முக்கியமானவன். என் பார்வைக்கு கனம் பெற்றாய் என்ற வார்த்தை இவங்க சொல்றாங்க. நீ எனக்கு மிகவும் முக்கியமானவன், எனவே நான் உன்னை பெருமைப்படுத்துவேன், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் அனைத்து ஜனங்களின் தேசங்களையும் கொடுப்பேன், எனவே நீ வாழலாம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பார்வைக்கு நீங்களான யாரா? முக்கியமானவர்கள். சொல்லுங்க, நான் யாரு? சொல்லவே மாட்டீங்களே. நீங்களாம் யாரு? முக்கியமானவர்கள். கர்த்தருடைய பார்வைக்கு முக்கியமானவர்கள். இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது, நீ என் பார்வையில் விலையேற பெற்றவன். பக்கத்துல பார்த்து கொஞ்சம் சொல்லுங்களேன். காலையில எல்லாம் ஒரு முகத்தை பார்த்து அப்படியே உட்காந்துலாம சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து கொஞ்சம் கைவிட்டு சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட் பிரதர் சிஸ்டர் சொல்லுங்க, நீ என் பார்வைக்கு விலையேற பெற்றவன். ஆமென். ஃபாதர் பாடினார், உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான். ஆமென். கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் நானும் யாரு? விலையேற பெற்றவர்கள். விலையேற பெற்றது எதை சொல்லுவாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். விலையேற பெற்றதுங்க ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் தான் சொல்லுவாங்க. விலையேறப்பட்டது, விலை மதிப்பில்லாததுங்க, அவ்வளோ காஸ்ட்லி. அப்போ ஆண்டவர் பார்வையில் நீங்கள் நானும் எப்படிப்பட்டவர்கள் என்று கர்த்தர் சொல்றாரு, நீ என் பார்வையில் விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, மதிப்பு மிக்கவன். அல்லேலூயா. அதனால் நான் உண்மையில் அன்பு கூறுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். எனக்கு அருமையான தேவஜனமே, நீ மனுஷ பார்வை எப்படி இருக்கிறாய் என்றது முக்கியம் இல்லை. மனுஷன் உன்னை எப்படி பார்க்கிறான் என்பது முக்கியம் இல்லை. மனிதர்கள் உன்னை எப்படி உன்னை வர்ணிக்கிறார்கள் என்பது முக்கியம் அல்ல. கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் நானும் விலையேற பெற்றவர்கள். ஆமென், அல்லேலூயா. 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்து நேராய் வருவோம். 16ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசியோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார்? நான் புறக்கத்தை தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, பெத்லெகேமாகிய ஈசாயின் குமாரில் ஒருவனை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பெத்லெகேமுக்கு போ, ஈசாயின் குமார் ஒருவனை தெரிந்து கொண்டேன். கர்த்தருடைய வார்த்தையின்படியே சாமுவேல் தீர்க்கதரிசி பெத்லெகேம் செல்கிறார். ஈசாயின் குமார் எல்லாரும் பலி விருந்துக்கு அழைக்கிறார். பலி விருந்து அழைத்து எல்லாரும் உட்கார வைக்கிறார். அப்போ அங்க அவர் சாமுவேல் தீர்க்கதரிசி எந்த நோக்கத்துக்காக போறார்? பலியிட வந்தேன் என்று சொல்ல போகிறார். ஏன்? நான் ஒருவேளை ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிறேன் என்று சொல்ல போவானால் சவுல் ஒருவேளை என்னை கொல்லக்கூடும் என்பதற்காக நான் பலியிட வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஈசாயின் குமார் ஒவ்வொருவராய் அழைக்கிறார். வாசிக்கலாம். ஒவ்வொருவராய் அழைக்கும் போது ஒவ்வொருவராய் வந்து ஒவ்வொரு காரியத்தை சொல்றாங்க. ஏன்னா வரும்போது ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். ஈசாயின் குமார் ஒருத்தர் தெரிந்து கொண்டார் என்பதை சாமுவேல் தீர்க்கதரிசி உணர்ந்து கொண்டார். கர்த்தருடைய பார்வை வேறு. ஆண்டவர் முதல் ராஜாவாகிய சவுலை தெரிந்து கொள்ளும் போது அந்த சவுல் எப்படிப்பட்டவனா இருந்தான் வேதம் சொல்லுகிறது? எல்லா ஜனங்களை பார்க்கிலும் உயரம் உள்ளவனாய் இருந்தான். அப்ப எல்லா ஜனங்கள் நடுவில் சவுலை நிற்க வைக்கும் போது எல்லாரும் பார்த்திலும் உயரமா இருந்தான். அதனால சாமுவேல் தீர்க்கதரிசிக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தது. என்ன தெரியுமா? கர்த்தர் ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்கிட்டா அவன் ஹைட்டா இருப்பான், வெயிட்டா இருப்பான். எல்லாம் சொல்லுங்க, ஹைட்டு. சத்தமா சொல்லுங்க, ஹைட்டு, வெயிட்டு. ஒரு பிக்சர். பல நேரங்களில் அந்த ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பல நேரங்களில் நமக்கு உதவுதுன்னு நினைச்சுக்கிறோம் இல்ல? நேற்று அப்படிதான் செஞ்சேன், முன்ன அப்படிதான் செஞ்சு பார்த்தேன், அது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு, நீ அதை செய் என்று சொல்லுவோம். அதே போல சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை தெரிந்து கொண்ட போல சாமுவேல் தீர்க்கதரிசி யோசிக்கிறாரு,
எப்படி எவன் உயரமா இருக்கிறானோ, எவன் ஹைட்டா வெயிட்டா இருக்கிறானோ அவனை தான் கர்த்தர் தெரிந்து கொள்ளுவார் என்று அவர் நினைக்கிறார். அதனால அவருடைய பார்வை எல்லாம் யார் மேல இருக்குது சொல்லுங்க? சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய பார்வை யார் மேல இருக்குது? எவன் உயரம் உள்ளவனா இருக்கிறான், எவன் திடகாத்திரமா இருக்கிறான், அவன் மேலேயே இருக்குது. சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த பலி விருந்துக்கு அவரை அழைக்கிறார். 16ஆம் அதிகாரம் அழைத்தான். வாசிக்கலாம். 6ஆம் வசனம் முதல் வாசிக்கலாம். 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்த பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். 7ஆம் வசனம் 6ஆம் வசனம், அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்த உடனே கவனிங்க, அவர்கள் வந்தபோது யார் வந்தபோது? யார் வந்தபோது? ஈசாயின் குமாரர்கள் வந்தபோது. ஈசாயின் குமாரர்கள் எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க? 8 பேர். அதுல 7 பேர் வந்திருக்கிறாங்க. அவர்கள் ஈசாயின் குமாரர்கள் வந்தபோது சாமுவேல் தீர்க்கதரிசி கண்ணு எப்படி பாக்குது பாருங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், எல்லா உயரம் உள்ளவனை கதை தெரிஞ்சுக்கிட்டாரு. அதே போல அவருடைய கண்கள் அதே அந்த ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்த போது அவங்க பாக்குறாரு. எவன் உயரமா இருக்கிறான், எவன் ஹைட்டு வெயிட் பார்க்கிறார். வந்தவுடனே அவர்கள் வந்தபோது அவன் கர்த்தரால் அபிஷேகம் இல்ல 6ஆம் வசனம், அவன் எலியாபை பார்த்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுகிறவன் இவனதாக்கும் என்று நினைச்சானா. எலியாப் எல்லாம் சொல்லுங்க. எலியாப் ஹைட்டா இருக்கிறான். எலியாபை பார்த்த உடனே இவன் தான் கர்த்தர் தெரிஞ்சுக்கிட்டாரு, இவனதான் கர்த்தர் தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு நினைக்கிறார். கர்த்தர் அங்கே இடைப்படுகிறார். மகனே, பல நேரங்கள் நம்முடைய பார்வைகள், நம்முடைய பார்க்கிற பார்வை என்று உலகத்தில் சொல்லுவாங்க, பார்க்கிற பார்வை எப்படி நாம் பார்க்கிறோம் அப்படியே நாம் இருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க. எல்லாரும் சத்தமா சொல்லும்படி கேட்கிறேன். எப்படி நாம் பார்க்கிறோமோ அப்படியே நாம் இருக்கிறோம். ஆமென். பல நேரங்கள்ல மற்றவங்களை எப்படி பார்க்கிறோம், இவர்கள் அவ்வளவுதான். நம்ம பார்க்கிற பார்வையை மாற்ற வேண்டும். கர்த்தர் நம்ம அப்படி பார்த்தார நம்ம ஒருவரும் நிலைத்திருக்க முடியாது. இந்த பகுதியில் வாசிக்கும் போது கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு ஒரு லெசனை டீச் பண்றார். இன்றைக்கு கர்த்தர் உனக்கு எனக்கும் ஒரு லெசனை டீச் பண்ண விரும்புகிறார். என்ன தெரியுமா? மகனே, நீ நான் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய அனுபவத்தை வைத்து, நம்மோடு பழகினவரை வைத்து, நம்ம குடும்பத்தை இருக்கிறவளை வைத்து ஒரு ஆளை பார்த்த உடனே எடை போடுறது இல்ல? ஆமாவா? கரெக்டா? ஒரு ஆளை பார்த்த உடனே எடை போடுவது. கர்த்தர் அப்படி பார்க்கவே இல்லை. ஒரு ஆளை பார்க்கும் போது எடை போடுறது, வெயிட்டான ஆளுப்பா, இவங்க மாடரேட். சில இடத்துல அவங்க ஒரு ஆளை பார்த்த உடனே ஈஸியாக வெயிட் பண்ணிடுவாங்க. கர்த்தர் அப்படி பார்க்கறது இல்லை. இன்றைக்கு நம்ம உலக பிரகாரமான பார்வையிலேயே நாம் இருக்கிறோம். பார்வையெல்லாம் உலக பிரகாரமான பார்வை, வேர்ல்ட்லி சைட். அப்படியே அவங்க என்ன பார்க்கறாங்களோ அதே மாதிரி நம்மள பார்த்துக்க பழகிட்டோம். நம்ம வாழ்கிற கலாச்சாரம், நம்ம வாழ்கிற சமுதாயம் அப்படி இருக்கிறது. அதனால நீங்க நான் அப்படி பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஒரு பிக்சரை கற்றுக் கொடுக்கிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி கர்த்தர் ஒரு லெசனை சொல்லி கொடுத்தார். இன்றைக்கு உனக்கு எனக்கும் கர்த்தர் லெசனை சொல்லி கொடுக்க விரும்புகிறார். 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். கர்த்தர் என்ன சொல்றாரு சொல்லுங்க? இவன் முகத்தை பார்க்காத, இவன் சரீர வளர்ச்சியை பார்க்காத. முகம் பார்த்தியாப்பா, ராஜ கலை இருக்குது. இவன் சரீர வளர்ச்சியை பார்த்தா நல்லா ஹைட்டா இருக்கிறான். அப்புறம் பாயிண்ட்டை விட்டுறீங்களா? எல்லாம் சத்தமா சொல்லுங்க. தூங்குறவெல்லாம் சொல்லுங்க ஹைட்டு வெயிட்டு. தூங்குறவெல்லாம் மறுபடியும் சொல்லுங்க ஹைட்டு வெயிட்டு. விழிப்பா இருக்கிறவெல்லாம் சொல்லுங்க ஹைட்டு வெயிட்டு. கர்த்தர் சொல்றாரு, இவன் முகத்தையும் சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நீங்க நான் அப்படி தெரிந்து கொள்வாங்க. போலீஸ்க்கு ஆள் எடுத்தாலும், மிலிட்டரிக்கு ஆள் எடுத்தாலும் ஹைட்டா இருக்கானா, வெயிட்டா இருக்கிறானா, நல்லா திடகாத்திரமா இருக்கிறானா, பிராட் ஷோல்டர் இருக்குதா, இப்படிதான் பார்ப்பாங்க. கர்த்தரை பார்க்கிற பார்வை வித்தியாசமா இருக்குது. இன்றைக்கு உலகம் அவங்களுக்கு தகுந்தபடி எப்படிப்பட்ட காரியங்களை பார்த்து செலக்ட் பண்ணுவாங்க. ஆனா கர்த்தர் எப்படி பார்க்கிறார்? வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் என்ன சொல்லி கொடுக்கிறார் சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட? நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். கர்த்தர் சொல்றார், நான் இவனை சொல்லுங்க, நான் இவனை
புறக்கணித்து. எதுக்கு புறக்கணிச்சேன்? ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்தேன், அவ்வளவுதான். தவறா நினைக்க வேண்டாம். கர்த்தர் அவனுக்கு அந்த ராஜாவா இருக்கிற அந்த தகுதி இவனுக்கு இல்லை என்று சொல்லி கர்த்தர் புறக்கணிச்சார். மற்றபடி இவனை வேற எந்த விதத்திலும் புறக்கணிக்கல. ராஜாவா இருக்கிறதுக்கான காரியம் இவனுக்கு இல்லை என்று சொல்லி புறக்கணித்தேன். வாசிக்கலாம். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். கர்த்தர் சொல்றாரு, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். கர்த்தர் மனுஷன் பார்க்கிறபடி கர்த்தர் பார்த்தார்னா ஒருவர் நிலைத்திருக்க முடியாது. ஆமே, நம் ஒருத்தர் இங்க தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்க முடியாது. கர்த்தர் மனுஷன் பார்க்கிறபடி கர்த்தர் பார்க்கல. வேதம் சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அப்போ கர்த்தர் எதை பார்க்க தெரியுமா? இதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நானும் முகத்தை பார்க்கிறோம், சரீர வளர்ச்சியை பார்க்கிறோம். கர்த்தர் பார்ப்பது இதயத்தை. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கிறார். மகளே மகனே, கர்த்தர் பார்ப்பது இதயத்தை. நீ ஆண்டவர் பக்தியாய் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற. வேதம் சொல்லுகிறது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்க. சங்கீதம் 4:3 வாசிக்கிறோம். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். இந்த பகுதியில் வாசிக்கும் போது கர்த்தர் சரீர வளர்ச்சியுள்ள திடகாத்திரமானவனை கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. ஹைட் வெயிட்டான ஆளை கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. அழகிய முகத்தை உடையவனை கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. கர்த்தருடைய இதயம் எதை பார்க்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் எதை பார்க்கிறாரா? இருதயத்தை பார்க்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் பார்த்தது இதயத்தை தான். ஆமே, கர்த்தர் எப்படி ரட்சித்தா தெரியுமா? உங்க இதயத்தை பார்த்தாரு, ரட்சித்து இன்னைக்கு தேவ பிரசன்னத்துல உங்களை உட்கார வைத்திருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமேன். தொடர்ந்து வாசிக்கும் போது, அப்போது ஈசாய் அபினதாவை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். ஒவ்வொரு மகனா கூப்பிடுறான். அமினதாப் வருகிறான். முதலாவது வந்தது யாரு? எலியாப் வந்தான், அமினதாப் வந்தான், அதுக்கடுத்து சம்மா வந்தான். 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். சம்மா வந்தான், அவன் என்ன பண்ணான்? சும்மா போயிட்டான். கர்த்தர் அவனையும் தெரிஞ்சிக்கல. சாமுவேல் இருக்கிற சீஃப் கன்ஃபியூஷன். கர்த்தர் ஒரு பர்பஸ்க்காக அனுப்பினாரு. அவனுடைய குமாரில் ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவனுடைய குமாரன் ஒவ்வொருவராய் வருகிறான், ஒவ்வொருவராய் கடந்து போகிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, அமைதியா இருப்பா, நான் இவனை தெரிஞ்சிக்கல. சரி, வளர்ச்சியை பார்க்கிறேன், நீ முகத்தை பார்க்கிறேன். சாமுவேல் தீர்க்கதரிசி அப்பதான் ஒரு பிக்சர் வெளிப்படுது. கர்த்தர் ஒரு லெசன் சொல்லி கொடுக்கிறார். இன்றைக்கு நமக்கு கர்த்தர் ஒரு லெசன் சொல்லி கொடுக்கிறார். ஆண்டவர் பார்வையில நீங்களான விலையேற பெற்றவங்க. ஆமென். ஆண்டவர் பார்வையில மதிப்பு மிக்கவர்கள், ஆண்டவர் பார்வையில கணம் பெற்றவர்கள். கர்த்தர் பார்வையில நீங்களான எப்படி இருக்கிற? கர்த்தர் எதை பார்க்கிறார்? இதயத்தை பார்க்கிறார். ஃபேஸை பார்க்கல. நீ எவ்வளோ மேக்கப் போட்டிருக்குன்னு கர்த்தர் பார்க்கல. என்ன கலர்ஃபுல் ட்ரெஸ் போட்டிருக்குன்னு கர்த்தர் பார்க்கல. என்ன ஹேர் ஸ்டைல் வச்சிருக்குன்னு கர்த்தர் பார்க்கல. கர்த்தர் பார்ப்பதெல்லாம் உன் இதயத்தை. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மகளே, கர்த்தர் உன் இதயத்தை பார்க்கிறார். மகனை, கர்த்தர் உன் இதயத்தை பார்க்கிறார். அதனால தான் ரட்சித்தார், அதனால தான் அபிஷேகித்தார், அதனால தான் அவர் தேவ பிரசன்னத்தில் தேவனுடைய வார்த்தையை உனக்கு அனுப்பியிருக்கிறார். ஆமென். சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. ஈசாயை பார்த்து கேட்குறான், ஈசாய், உன்னுடைய பிள்ளைகள் எவ்வளவுதானா? ஒருவரா வர வச்ச 7 பிள்ளைகளை வந்துட்டாங்க, அடுத்த பிள்ளைகளை காணுமே, இவன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று கேட்கிறான். அப்பொழுது அவன் சொல்றான், எல்லாருக்கும் இளைய ஒருத்தன் இருக்கான், அவன் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறான்? இப்போது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறான். சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, ஆள் அனுப்பி அவனை அழைத்து அனுப்பு. அவன் வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லி அவன் வார்த்தை சொல்லுகிறான். அதே போல அவர்கள் செய்தி அனுப்புகிறார்கள். வேகமாய் சகோதரர்கள் ஓடி ஆள் அனுப்பி யாரை வரவழைக்கிறார்கள்? தாவீதை வரவழைக்கிறார்கள். எல்லாம் சொல்லுங்க, தாவீது. இந்த பகுதியில் வாசிக்க 3 காரியங்களை வேத ஆக்கியோன்கள் சொல்லிக் கொடுக்கிற 3 காரியங்களை சொல்லுகிறேன். சவுல் ஆஃப் ஹார்ட். எல்லாம் சொல்லுங்க, சவுல்னா என்னது? பாதி இதயம், பாதி கர்த்தருக்கு, பாதி உலகத்துக்கு. சால் ஆஃப் ஹார்ட். டேவிட் ஃபுல் ஹார்ட், முழு இதயத்தோடு கர்த்தரை நேசிச்சான், முழு இதயத்தோடு அவர் சித்தத்தை நிறைவேற்றினான். சாலமோன் நோ ஹார்ட். எல்லாம் சொல்லுங்க, சவுல். எல்லாம் சொல்லுங்க, சவுல் பாதி இதயம், பாதி கர்த்தருக்கு, பாதி உலகத்துக்கு. இங்க தேவ பிரசன்ல உட்கார்ந்துட்டு ஏதோ காரியத்தை யோசிக்குது, வார்த்தை வசனத்தை கவனிக்கிறது. ஐயோ, நம்ம அதை செய்யலையே, இதை செய்யலையே.
இன்னைக்கு சவுல் இதயம் நமக்கு இருக்கா? பாதி செய்யறது. எதை செஞ்சாலும் ஆஃப் ஆர்ட், எதை செஞ்சாலும் அறகுறையா. சொல்லுங்க, அறகுறை யாரு? சவுல். சவுலை ஏன் கர்த்தர் புறக்கணிச்சா தெரியுமா? அறகுறையா, அறகுறை, எல்லாத்துலயும் அறகுறை. கர்த்தர் அமலேக்கர் நிர்மலா மன்ன சொல்றாரு, அதுல பாதி செஞ்சார், பாதி விட்டார். கர்த்தர் சவுலோட போராடி போராடி புறக்கணித்து தள்ளிட்டார். இத்தனைக்கு எத்தனை வருஷம் ஆண்டவர் ராஜாங்கத்தை கொடுத்தா தெரியுமா? 40 years, 40 வருஷம் ராஜாங்கம். மனம் திரும்பாமையே மரித்த ஒருத்தன் சவுல். சவுல் ஆஃப் ஆர்ட், பாதி இதயம். சொல்லுங்க, பாதி இதயம். இன்னொரு பழமொழி சொன்னா, இன்னொரு புரியும்படி சொன்னா, ஆத்துல ஒரு காலு, ரெண்டு மனசு. ரெண்டு மனசு. சொல்லுங்க, ரெண்டு மனசு. இல்ல சர்ச்சுக்கு போகணும்னு ஆசை, ஐயோ ஞாயிற்றுக்கிழமை ஆச்சியே, துணி துவைக்கணும், பாத்திரம் கழுவணும், அவ்வளவு வேலை, அந்த வேலை, இந்த வேலை, இந்த வேலை. இல்ல எல்லாருக்கும் ஞாயிற்றுக்கிழமை உண்டு. அந்த பரிசுத்த ஓய்வு நாள் கர்த்தருக்குரியது. அதில் கர்த்தரை நான் ஆராதிச்சு கனப்படுத்துவேன். ஆமாம், நான் சொல்லட்டுமா? வேலை எப்பவுமே இருக்குங்க. நீங்க சாவர வரை வேலை இருந்துட்டே தான் இருக்கும். ஆமாவா இல்லையா? வேலையை பார்த்து நான் கர்த்தரை விட்டுற மாட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல நீங்கள் நான் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா எழும்ப வேண்டும். கர்த்தரை பக்தியை தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய காரியங்களை காம்ப்ரமைஸே இல்லை. ஆமென். சவுல் என்ன பண்ணா? காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஜனங்களுக்கு பயந்து கொழுமையானவைகளை, முதல் தரமானவைகளை, இரண்டாம் தரமான எல்லாவற்றையும் பிரிச்சு வச்சுட்டு தேவையில்லாதவை எல்லாவற்றையும் கொன்று போட்டான். சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து கேட்கும் போது சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு தெரியுமா? 15ஆம் அதிகாரத்துல, கர்த்தருக்கு நான் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றினேன் என்று தட்டி கொள்வார். சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்பாரு, அப்ப என் காதுகளை விழுது ஆடு மாடு சத்தலாம் என்னப்பா? அதுவா, ஜனங்க கர்த்தருக்கு பலி செலுத்தணும். கர்த்தர் அதை அருவருப்புன்னு சொல்றாரு, நிக்கிரகம் பண்ண சொன்னாரு. அதில் அவர் என்ன பண்ண போறார்? கர்த்தருக்கு பலி செலுத்த போகிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் வேணான்னு சொன்னதை இவர் வேணும்னு பிடிச்சு வைக்கிறார். காரணம் என்ன? வேதம் அவர் சொல்றாரு, ஜனங்களுக்கு பயந்து. எல்லாம் சொல்லுங்க, ஜனங்களுக்கு பயந்து. இன்னும் எத்தனை வருஷமா பயந்துட்டு இருக்க போற? கவனிங்க. இன்னைக்கு பீப்புள் பிளீசரா மாறிட்டோம். எல்லாம் சொல்லுங்க, என்ன பிளீசர்? பீப்புள் பிளீசர். ஜனத்தை திருப்திப்படுத்தணும். ஐயோ அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, இன்னொரு சில சொல்லுவாங்க, ஐயோ 4 பேர் என்ன சொல்லுவாங்க. 4 பேர் கொண்டு போய் பரலோகத்தை சேர்க்க மாட்டாங்க. இன்னும் எத்தனை வருஷம் ஜனங்களுக்காக நான் வாழ போகிறோம். இன்னும் பீப்புள் பிளீசரா நாம் இருப்போமானால் தேவனை எப்போ ப்ளீஸ் பண்ண போறோம்? வேதம் அழகாய் சொல்லு, தாவீது கர்த்தருடைய இதயத்துக்கு ஏற்றவனாயிருந்தான். ஆஃப்டர் காட்ஸ் ஓன் ஹார்ட் என்று ஒருவனை குறித்து பைபிள் சொல்லுது. யார் தெரியுமா? டேவிட். தாவீதை குறித்து சொல்லப்படுகிறது, அவன் கர்த்தருடைய இதயத்துக்கு ஏற்றவனாயிருந்தான். அவர் சித்தமானவை எல்லாம் கர்த்தருக்கு அவன் செய்வான் என்று கர்த்தர் அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். அப்படியே அவன் செய்து முடித்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் பார்வையில ஒருவனை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். கர்த்தர் தெரிந்து கொள்கிறவன் எப்படிப்பட்டவன்? ஜனங்கள் தெரிந்து கொண்டது, ஜனங்களால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் யார் தெரியுமா? சவுல். ஜனங்கள் கேட்டதனால் கொடுக்கப்பட்டவன் சவுல். கர்த்தருக்கு ஆண்டவர் ஒரு ஜனங்கிட்ட ஆண்டவர் ஒரு சாம்பிள் காட்டுறார். அப்பா, உங்களுக்கு விருப்பப்படி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க ஒருத்தன், அவன் யாரு? சவுல். உங்க விருப்பத்துக்கு ஏற்றபடி நான் கொடுத்தேன், அவன் சவுல். ஆனா ஏன் டேஸ்ட் படி, ஏன் விருப்பப்படி ஒருத்தனை தெரிஞ்சு கொண்டேன், அவன் தாவீது. அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான் என்பதை கர்த்தர் ஒரு சாம்பிள் கொடுத்தார். சவுல் ராஜ்யபாரம் 40 வருஷம், தாவீது ராஜ்யபாரம் 40 வருஷம். இன்றைக்கும் யூதர்களுடைய ஹிஸ்டரியில வாசித்து பார்ப்போமானால் சவுலையும் தாவீதையும் அவர்கள் வைத்து எல்லாவற்றிலையும் கம்பேர் பண்ணி இன்றைக்கு, அதனால தான் தாவீதை அவர்கள் அங்கீகாரம் பண்ணி, தாவீதை அவர்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டு, தாவீதை இன்றைக்கு அவர்களை கனப்படுத்தும்படியாக அவங்க பிளாக்ல, இஸ்ரேல் தேசத்துடைய பிளாக்ல டேவிட் ஸ்டார் என்று போட்டிருக்கிறாங்க. என்ன ஸ்டார்? காரணம் என்ன? அவங்க ஆபிரகாம் முற்பிதாக்கள் ஆபிரகாமையும் தாவீதையும் அந்த அளவுக்கு அவர்கள் மதிக்கிறார்கள். இந்த தாவீதின் கல்லறை, அந்த தாவீதின் கல்லறைக்கு மேலதான் மேல் வீட்டு அறை இருக்குது. ஆமென். அந்த மேல் வீட்டு அறையில தான் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்து நாள்ல ஊற்றப்பட்டார். ஆமென். ஒரு அனுபவம். ஆமென். ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஹல்லேலூயா. தாவீதின் கல்லறை 3 வருஷத்துக்கு சென்று பார்த்தேன். அந்த இடத்துல அவ்வளோ மகிமையா, அவ்வளோ பாதுகாப்போட
தாவீதுக்கு அவர்கள் கனத்தை செலுத்துகிறார்கள். அதுக்கு மேலதான் அந்த மேல் வீட்டு அறை, அங்கதான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். ஆமே, இதயத்துக்கு ஏற்றவன், கர்த்தர் இதயத்துக்கு ஏற்றவன். அந்த இடத்துல ஸ்தலத்துல தான் கர்த்தருடைய வல்லமையான பிரசன்னம் ஊற்றப்பட்டது. ஆமென். போகட்டும். இந்த பகுதியில் வாசிக்கும் போது 16ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் chapter 16 verse 12, 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கும் போது ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். கர்த்தர் சொல்லுகிறார், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்ணும்போது, சாமுவேலுக்கு அபிஷேகம் பண்ணும்போது, தாவீது 17 years old, 17 வயது நிறைஞ்ச ஒரு டீனேஜர், விடலை பருவத்தில் இருக்கிற ஒருவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். காரணம் என்ன? கர்த்தருடைய பார்வையில் அவன் இதயம், கர்த்தர் தாவீது இதயத்தை பார்த்தார். கர்த்தரையே நம்பி, கர்த்தரையே புகழ்ந்து பாடிக்கொண்டு, கர்த்தர் தான் நல்ல மேய்ப்பர் என்று சொல்லி அவரை ஆராதிச்சு கொண்டிருக்கிற ஒரு டீனேஜ் இளம் வாலிபனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். சாமுவேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் சொல்றார். அப்பொழுது 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அவன் சகோதரர்லாம் ஆர்மியில வேலை செஞ்சிட்டு இருக்காங்க, தகப்பன் கூட இருக்கிறாங்க. அவர்கள் சகோதரர்கள் நடுவிலே, தகப்பன் கண்களுக்கு முன்பாக யார் புறக்கணித்து தள்ளினார்களோ, டேவிட் வெயிட் பண்ணு, இந்த எல்லா ஆட்டையும் நீ பார்த்துக்கோ, சாமுவேல் தீர்க்கதரிசி எங்களை விருந்துக்கு அழைச்சிருக்கிற, நாங்க விருந்துக்கு போயிட்டு வரோம், நீ பார்த்துக்கோ என்று சொல்லி எல்லா பொறுப்பையும் அவன் மேல தள்ளிட்டு எல்லாம் விருந்துக்கு வந்துட்டாங்க. கல்யாண வீட்டுக்கு போறதுக்கு ரெடி ஆகணும். பாத்தீங்களா? இல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன் சொல்லிட்டு தகப்பனாரு தன்னுடைய 8 குமாரனை கூப்பிட வேண்டும். அவர் என்ன சொல்லிட்டாரு? வேலைக்காரங்க இருக்கிறாங்க, வேலைக்காரங்களே பார்த்துட்டு இருப்பாங்க. அவர் சொல்லிட்டார், இல்ல டேவிட், நீ இரு, பின்னை நீ எல்லாத்தையும் பார்த்துக்கோ என்று சொல்லி தன் தகப்பனாலேயே, தன் சகோதரனாலேயே புறக்கணித்து, அல்லது நீ ஸ்டே பேக், நீ திரும்ப இங்கேயே இருப்பா. அப்பா பார்வையில அவன் இருக்க வேண்டியவன், சகோதரர் பார்வையில இருக்க வேண்டியவன். ஆனா கர்த்தர் என்ன செஞ்சா தெரியுமா? யார் உன்னை வேணான்னு அங்க ஒதுக்கி வச்சாங்களோ அவர்கள் கண் எதிர்க்கவே கர்த்தர் என்ன செஞ்சா தெரியுமா? மனுஷ கண்களுக்கு எதிராகவே கர்த்தர் செய்த காரியம் என்ன தெரியுமா? அவன் சகோதரர் நடுவிலேயே, அவன் சகோதரர் எல்லாம் சூழ்ந்து நிற்க, மூப்பர்கள் எல்லாம் சூழ்ந்து நிற்க, தகப்பனார் கண்களுக்கு எதிராக சாமுவேல் தீர்க்கதரிசி தைல கொம்பை எடுத்து 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவனை அவன் சகோதரர் நடுவிலே எல்லாம் சொல்லுங்க, அபிஷேகம் பண்ணினான். ஆமென். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மேல இறங்கிட்டார். ஆமென். ஆவியானவர் அவனை நிரப்ப ஆரம்பிச்சிட்டார். ஆவியானவர் அவனை முத்திர போட ஆரம்பிச்சிட்டார். ஆவியானவர் அவனுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பார்வையில் அவன் இதயம் கர்த்தருக்கு முன்பாக செம்மையானதா இருந்தது. கர்த்தர் பார்க்கிற பார்வை வேறு. தேவஜனமே, நீங்கள் நானும் பார்க்கிற பார்வை வேறு, கர்த்தர் பார்க்கிற பார்வை வேறு. கர்த்தர் உன் இதயத்தை பார்க்கிறார், உடைக்கப்பட்ட உள்ளத்தை பார்க்கிறார், நொந்து போன உள்ளத்தை பார்க்கிறார், தனிமையில் கதறிக்கொண்டிருக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். இயேசு அறியாத புற மார்க்கத்துல வந்து நீ ஆண்டவருக்காக நிற்கிறதையும், விக்கிரக நடுவில் நீ தேவனுக்காக போராடி கொண்டிருக்கிறதையும் கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இந்த மாத்திரம் உனக்கு வார்த்தை கொடுக்கிறார், நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பண்றாய். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ யார் பார்வையில அருமையானவன்? ஆமென். கர்த்தருடைய பார்வையில் நீ அருமையானவள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பார்வையில் அருமையானவன். ஆமென். 3 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய பார்வையில் நீ விலையேற பெற்றவன். எல்லாம் சொல்லுங்க. முதல் காரியம் சொல்லுங்க, கர்த்தருடைய பார்வையில் நீ விலையேற பெற்றவன். ஆமென். ஹல்லேலூயா. கனம் பெற்ற, அருமையானபடினால் கனம் பெற்றாய். ஆமென். முதலாவது கர்த்தருடைய பார்வையில நீ விலையேற பெற்றவன். 2வது மதிப்பு மிக்கவன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன். ஆமென். அல்லேலூயா. 3வது கர்த்தரால் சிநேகித்தவன். நான் உன்னை சிநேகித்தேன். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன், 3வது சிநேகிக்கப்பட்டவன். ஆமென். கர்த்தர் உன்னை சிநேகிக்கிறேன்னு சொல்றாரு, நீ அருமையானவன் சொல்றாரு,
நீ கனம் பெற்றவன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்துல உன்னை சிநேகிக்காது இருக்கலாம், உலகம் நீங்க புறக்கணி தள்ளி கொண்டு இருக்கலாம், ஆனா கர்த்தர் உன்னை சிநேகித்தேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்த செய்தியை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற மகளே, எதை குறித்தும் கலங்காதே, எதை குறித்தும் பயப்படாதே. சகோதரனே, எதை குறித்தும் நீ அங்கலாய்க்காதே. உன்னை நேசித்த ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் உன்னோட வெளி தோற்றத்தை பார்க்கறதில்ல, மனுஷன் பார்க்கிறபடி அவுட்டரை பார்க்கறதில்ல. அவுட்டர் இன்னைக்கு உலகம் பார்க்கறது எல்லாமே எவ்வளோ நகை போட்டிருக்கிற, எவ்வளோ பெரிய வீடு இருக்குது, என்ன கார் வசதி இருக்குது, இதெல்லாம் உலகம் பார்த்துட்டு இருக்குது. கர்த்தர் அதை பார்க்கல. கர்த்தர் பார்ப்பது உன் இதயத்தை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை தேடுகிற இதயத்தை, ஆண்டவர் உத்தமமாய் பின்பற்றுகிற இதயத்தை கர்த்தர் உன் இதயத்தை பார்க்கிறார். அவர் உன்னை பார்த்ததுனால, உன்னை சிநேகித்ததுனால, அவர் பார்வையில் நீ விலையேற பெற்றவன், நீ மதிப்பு மிக்கவன். அவருடைய சிநேகம் உண்மையில் இருக்கிறதுனால உனக்காக யாவையும் கர்த்தர் செய்வார். ஆமென். நீ விரும்புகிற கோச கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஆமென். நீ விரும்புகிறத கர்த்தர் வாழ்வில் செய்து முடிப்பார். நீ விரும்புகிற நன்மைகளை, நீ விரும்புகிற ஆசீர்வாதத்தை, நீ விரும்புகிற மேன்மையை, உயர்வை அவர் கொடுப்பார். அவருடைய அபிஷேகம் உண்மையில் இருக்கும். அவர் உன்னை உயர்த்தி மேன்மைப்படுத்தி கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தை எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் இணைந்து கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? கர்த்தர் உன்னை பார்த்து, மகளே, மகனே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். ஜனங்களால புறக்கணிக்கப்பட்டு அவமதிக்கப்பட்டவனாய் இருக்கலாம். the whole family, அவனுடைய எல்லா பிளட் ரிலேட்டிவ்ஸ் நடுவில் தன்னோட சகோதரர்களே அவனை வேணான்னு ஒதுக்கி வச்சாங்க. அந்த கர்த்தர் செய்த காரியம் என்ன தெரியுமா? சாமுவேல் தீர்க்கதரிசி அங்க ஒரு காரியத்தை சொல்லுகிறார். உன் குமாரனாகி அவன் வரும் வரையில நான் பலி விருந்த புசிக்க மாட்டேன். கர்த்தர் அங்க ஒரு விலையேறப்பட்ட ஒரு விசேஷித்த காரியத்தை செய்தார். என்ன செய்தார் தெரியுமா? தாவீதை கர்த்தர் அவங்க சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினார். ஆமென். எல்லா சகோதரர் இருக்கும் போது தாவீதின் தலையில் மேல எண்ணெய் அபிஷேகம் ஊற்றப்பட்டது. அந்த வாசனை பரிமளிக்கிறது. அவன் மேல ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் எண்ணெய் அவன் சரீரம் முழுவதையும் நிறைத்தது. அவன் வஸ்திரங்கள் அந்த அபிஷேக தைல நிறைத்தது. அதுக்கு பிறகு அந்த விருந்துல ராஜாவால் அபிஷேகம் பண்ணப்படுவனுக்கு அந்த முன்னந்தொட கறி தாவீதுக்கு வைக்கப்பட்டது. எல்லாரும் பந்தி இருக்கிறார்கள். தாவீது பக்கத்துல உட்கார்ந்தது யார் தெரியுமா? சாமுவேல் தீர்க்கதரிசி. நீ ஆண்டவர் பார்வையில் அருமையானபடியினால் கர்த்தர் உன்னை விசேஷித்த இடத்தை கர்த்தர் உனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமென். உன் கண்களுக்கு தெரியல. மகளே, மகனே, கர்த்தர் உன்னை நேசித்தார், உன்னை சிநேகிக்கிறார். உன்னை நேசித்ததனால் தான் ஜீவனே கொடுத்தார். இந்த கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. வாயில திறந்த ஆண்டவர் நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீங்க என்னை தெரிந்து கொண்டீர், நீ என்னை சிநேகித்தீர், நீர் என் மேல் அன்பு கூர்ந்தீர், என் மேல் நீ பிரியமா இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா வாய்க தந்த கர்த்தரை துதிக்கலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த விசேஷித்த விருந்தை கர்த்தர் தாவீதுக்காகவே ஹோல்ட் பண்ணி வைத்திருந்தார். அதுவரையில் அந்த விருந்துல யாரும் புசிக்க முடியல. விருந்து ஆயத்தமா இருக்கிறது, ஆனா புசிப்பதற்கு முதன்மையானவன் தாவீது வரும் வரையிலும் அந்த விருந்துல ஒருத்தர் சாப்பிட முடியல. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை நேசித்தார், கர்த்தர் உன்னை சிநேகித்தார். அல்லேலூயா. நீ என் பார்வைக்கு அருமையானபடினால், மகளே, நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பெற்றாய். ஆண்டவர் பார்வையில் விலையேற பெற்றவன். உலகம் என்ன வேணா சொல்லலாம், கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றார், நீ என் பார்வைக்கு அருமையானவன், மதிப்பு மிக்கவன், உன்னை சிநேகித்தேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்னை கர்த்தர் சிநேகித்ததுனால்தான் உனக்காக எனக்காக ஜீவனை தந்தாரே. அந்த அன்பு எவ்வளவு பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்கள் தந்த கர்த்தர் நன்றி சொல்லலாமா? எல்லாரும் வாய்களை திறந்த கர்த்தர் நன்றி சொல்லுங்க பாருங்க. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் தாவீதை சிநேகித்ததனால் அவனுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தார். ராஜாங்கத்தை அவன் பக்கம் திரும்பும்படி செய்தார். அவன் விரும்பினது எல்லாவற்றையும் கர்த்தர் அவனுக்காக செய்து முடித்தார். மகளே, கர்த்தர் உன்னை சிநேகித்ததுனால, மகனே, கர்த்தர் உன்னை சிநேகிக்கிறதுனால நீ விரும்புகிறது எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. உன்னை கனப்படுத்துவார். சகோதரர்கள் அபிஷேகம் பண்ண கர்த்தர் உன் இனத்திற்கு முன்பாக, ஜனத்துக்கு முன்பாக, உன்னை வெறுத்தவர்களுக்கு முன்பாக, உன்னை புறக்கணித்தவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உயர்த்தும் நாட்கள் சமீபம். கர்த்தர் உயர்த்தும் நாட்கள் சமீபம். உன்னை மேன்மைப்படுத்தும் நாட்கள் சமீபம். உன்னை கனப்படுத்தும் நாட்கள் சமீபம். உன் பேரை பெருமைப்படுத்துவார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். Thank you Lord. Hallelujah, hallelujah. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நீர் கொடுத்த எல்லா வார்த்தைகளுக்கு எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாமா?
கர்த்தாவே உடைய பிள்ளைகளை ஒவ்வொருவருடைய ஆசீர்வதியும் இந்த மகிமையினால கனத்தினால முடிசூட்டும்படி ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகள் வாழ்வில் பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த வார்த்தைகளை கொண்டு இவர்களை திடப்படுத்தினீர். உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை பலப்படுத்தட்டும். இந்த வார்த்தைகளை இவங்க இதயங்கள்ல அபிஷேக எண்ணெயை ஆண்டவரே, அபிஷேக எண்ணெய் இப்பொழுதே இந்த வேலையில தாவீது அபிஷேகம் பண்ண கர்த்தர் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. ஒரு வல்லமையான அபிஷேகம் இந்த பிள்ளைகள் மேல சிரசு மேல இப்போதே வந்து இறங்குவதான்னு ஜெபிக்கிறேன். இந்த அபிஷேகம் அவர்கள் வாழ்வில் ஆண்டவரே மகிமையான காரியங்களை செய்யும்படி வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். இப்போது கூட நாம் பரிசுத்த திரு